காலையில் எந்திரிச்சதுமே ஒரு அடுப்பில் ரைஸு, சோளக்கருது, முட்டை இதெல்லாமே வேக வச்சுட்டு நம்ம ஒரு குட்டி அறுவடை பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோங்க. நம்ம பண்ணக்கிட்ட ஒரு பீக்கிங்காய் செடி போட்டு விட்டுருந்தேங்க. ஆர்கானிக் நாட்டு பீக்கிங்காய்ங்க. அது ஒரு 4 காய் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை பொறிச்சிட்டு வந்துட்டேன். இதை முடிச்சுட்டு மணத்தக்காளி கீரை, கருவேப்பிலை, நிலாக்குட்டிக்கு ஸ்கூலுக்கு வைக்கிறதுக்கு ரோஜா பூ இதெல்லாமே பொறிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் எப்போவுமே இந்த மணத்தக்காளி கீரையை வச்சு நான் பொரியல் பண்ணியிருக்கேன், சட்னி பண்ணியிருக்கேன். இன்னும் அதை வச்சு ரக்கரி மாதிரி கிடைஞ்சது இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அளவாக தாங்க பண்ணியிருந்தேன். நார்மலாக தண்ணியில் மிளகாயும் கீரையும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே வடிகட்டிட்டு ஒரு மண் சட்டியில் எண்ணெய், கடுகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த கீரையை போட்டு நல்லா பால் ஊற்றி நல்லா நைஸாக கிடைஞ்சிட்டேங்க. நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கூட கசப்பே வரலங்க. கடிச்சிக்க பாவக்காய் வத்தல் பொரிச்சு கொஞ்சமாக மிளகுப்பொடி போட்டு குலுக்கி வச்சிட்டேங்க. இதெல்லாம் தாங்க நிலாக்குட்டியோட டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்டேன். இந்த மாதிரி ஆர்கானிக்காக பண்ணி கொடுக்குறதுல மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதிங்க. நிலாக்குட்டிக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.